டிடி தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருமூலர் வரலாறு என்கிற அதிகாரத்தில் உள்ள பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 81வது பாடல், மிக முக்கியமான பாடல். எல்லா அறிஞர்களும் சொற்பொழிவாளர்களும் மேற்கோள் காட்டுகிற பாடல். இந்த பாடலில் திருமூலர் நான் ஏன் பிறந்து வந்தேன் என்று சொல்கிறார். என் பிறப்புக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இந்த பிறப்புக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். நாம் எல்லோரும் பிறந்திருக்கு காரணம் இருக்கிறது. நாம் பிறப்புக்கு நம்ம அப்பா அம்மா காரணம் இல்லை, தாய் தந்தையர் காரணம் இல்லை, சமூகம் காரணம் இல்லை. நான் பிறப்புக்கு நானே தான் காரணம். நான் செய்த வினைகள் தான் காரணம். இதை ரொம்ப தெளிவாக பின்னாடி பார்க்க போகிறோம். உபதேசத்தில் முதல் பாட்டிலே விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னென்ற தாளை தலைக்கு காவல் வைத்து உள் நின்று உருக்கி ஒரு ஒப்பிலா ஆனந்தம் என் கண் நின்று காட்டி களிம்பறுத்தானே என்று திருமூலர் அங்கே சொல்ல போகிறார் உபதேசத்தில். நம்ம பிறப்புக்கு நாம் தான் காரணம். இப்போ திருமூலர் சொல்கிறாரு, நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டு தவம் இருந்து இந்த மனித பிறவியை பெற்றேனே, நீங்கள் யாரும் அப்படி தவம் இருந்து மனித பிறவி பெறக்கூடாதா? அப்படி பெற்றவங்க நாம் எதுக்காக மனித பிறவி எடுத்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது வாழ வேண்டாமா? அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார். பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்களர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எதுக்கு? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அதனால் இந்த பிறவியே நமக்கு கிடைச்சது பல்வேறு பிறவிகளை நாம் செய்த மிகப்பெரிய முயற்சியின் காரணமாக, தவத்தின் காரணமாகத்தான் மனித பிறவியே நாம் பிடித்திருக்கிறோம். இந்த மனித பிறவியை நாம் எடுத்த பிற்பாடு இனி வருகிற பிறவிகளுக்காக ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா என்னாகும்? ஔவையார் பாடின மாதிரி அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, மனிதராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் வாய்த்தல் அரிதுன்னார். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக வாழணும். ஏன்னா மனிதராக பிறந்துட்டோம். இல்லை சார், இதில் மனிதராக பிறந்துட்டோம், கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் என்ன ஆகும்? சரியாக அதை புரிஞ்சுக்கிட்டு வாழன்னா ப்ரமோஷன் கிடச்சிடும். தாய்மானர் சொல்கிறார், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிலேன். இப்போ மனித பிறவி வந்துருச்சு, அடுத்த பிறவி 4 கால் வந்தால் 2 கால் 4 கால் ப்ரமோஷன் தானே சார்? 2 காலில் இருக்கிறோம், 4 கால் ப்ரமோஷன். 4 கால் என்னன்னு தெரியும், ஆடு மாடு ஆகிடும். இன்னும் சில பேருக்கு 8 கால் ப்ரமோஷன் இருக்கிறது, பூச்சி ஆகிடுவாங்க. இன்னும் சில பேர் ட்ரிபிள் ப்ரமோஷன், காலே இல்லாத பிறவி ஆகிடுறாங்க. அதனால் எச்சரிக்கைங்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. இந்த பிறவியை பெற்றுட்டீங்க, முன்னை நன்றாக முயல் தவம் செய்யலை. யாரெல்லாம் மனித பிறவி எடுக்கலையோ அவங்களாம் தவம் செய்யலைங்கிறார். நாங்கள் தவம் செய்தனால்தான் மனித பிறவி எடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லை, கூன் குருடு செவிடு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். என்னை எதுக்கு இப்படி நல்லா படைச்சிருக்காரு? கூன் கருடு செவிடு நீங்கி ஞானம் கொடுத்த எதுக்காக என்றால், சொத்து சேர்க்கறதுக்காக இல்லை, பெரிய பதவியில் இருக்கிறதுக்காக இல்லை, நாட்டை ஆள்வதற்காக இல்லை. அந்த அறிவு கொடுத்தது எதுக்காக கொடுத்தாராம்? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இந்த ஆகம பொருளை எல்லாம் நல்ல தமிழில் 9 தந்திரங்களாக செய்து தமிழில் நூல் செய்வதற்காக என்னை இறைவன் நன்றாக படைத்திருக்கிறான். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அப்படின்னா என்ன சார்? இப்போ நாங்களாம் மனித பிறவி தானே எடுத்திருக்கோம், நாங்களாம் மனிதர்கள் தானே. அப்போ தான் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, மனித வடிவத்தில் இருப்பதனாலேயே அவர்கள் மனிதர் என்று நினைக்க வேண்டாம். வடிவம் மனிதராக இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும்னு யாருக்கு தெரியும்? திடீர்னு ஒருத்தர் நண்பர்கிட்ட போகிறோம், அவர் கோபத்தில் ஏன் சார் இப்படி வல்லுன்னு விடுறீங்கன்றோம். அப்போ என்ன தெரியுது? அவர் மனித வடிவத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஒல்வல்ல ஆகிட்டார். சில பேர் அப்போ பெண்கள், அவர் எங்கள் வீட்டுக்கார் நல்லவர் தாங்க, சில நேரத்தில் முன்ன பொண்ணாக கடிக்கும், பெண்ணை வந்தால் இடிக்கணும். ஆள் யாரும் தெரிஞ்சிடலாம். இது ஏதோ நான் சொல்கிறத நினைக்க வேணாம். சிவானந்த போதம்னு ஒரு நல்ல ஞான நூல் சித்தர் பாடல் இருக்குது. அதில் 6வது பாட்டு, மனிதரிலும் பறவை உண்டு விலங்குண்டு கல்லுண்டு மரமும் உண்டு, மனிதரிலும் பறவை உண்டு விலங்குண்டு கல்லுண்டு மரமும் உண்டு, மனிதரிலும் நீர்வாழும் ஜாதி உண்டு அநேக மனிதர் உண்டு, மனிதரிலும் மனிதர் உண்டு வானவரும் மனிதராய் வருவது உண்டு, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமையென வகுத்தார் முன்னோர். இப்போ சிவ ஆனந்த போதம் 16ஆம் நூற்றாண்டில் வந்த நூல்.
ஏன்னா அதில் பட்டினத்தாரை பற்றி சொல்கிறதுனால இந்த சிவானந்த போதம் என்ன சொல்லுதுன்னா, மனித வடிவத்தில் இருக்கிறனாலே மனிதர் இல்லை, மனிதனாக பிறந்திருப்பார், வடிவம் மனிதனாக இருப்பார், அதுக்குள்ளே திடீர்னு பறவை வரும், திடீர்னு ஒரு நாய் வரும், திடீர்னு ராட்சசம் வருவார், திடீர்னு மனிதராகவும் கூட வருவார், சில நேரத்தில் தேவர் கூட மனித வடிவத்தில் வருவாங்க. அதனால் நீ தான் பார்த்து நடந்துக்கணும். ரொம்ப அழகான பாட்டு சிவானந்த போதும். ஒருபடி மேலே போய் திருவள்ளுவர் சொல்கிறார், பண்புடைமைன்னு ஒரு அதிகாரம், 100வது அதிகாரம். அதில் சொல்கிறாரு, உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பு. மனித வடிவத்தில் இருக்கிறதுனாலே 2 கை 2 கால் 2 கண் இருக்கிறதுனாலே மனிதன் நினச்சிடாத. பண்பு, மனித பண்பு இருக்கிறதா? பண்புடைமை அதிகாரம். மனித பண்பு இருந்தால்தான் அவன் மனுஷன். உறுப்பு எல்லாம் மனித வடிவத்தில் இருக்கிறதுனால மனிதன் இல்லை என்று சிவானந்த போதம் சொன்னது 16ஆம் நூற்றாண்டு. 2000 வருஷத்துக்கு முன்ன தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இதை சொல்லியிருக்கிறார். எனவே தான் என்ன சொல்கிறாரு, பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. முற்பிறவிகளை நன்றாக தவம் செய்தால்தான் இந்த பிறப்பில் மனித பிறப்பு கிடைக்கும். பின்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார். இப்போ நான் அதெல்லாம் செஞ்சு வந்துட்டேன், அதனால் என்ன நன்மை அவர் சொல்கிறார். இப்போ பல பேர் நல்லா இருக்கிறாங்க, நல்ல வடிவம் இருக்காங்க, நல்லா அழகாக இருக்கிறாங்க, நல்லா செல்வந்தராக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. என்ன அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நாள் வரும் அல்லவா, நாச்சென்று விக்குள் மேற்சென்று நல்வினை செய்யப்படுன்றார் திருவள்ளுவர். ஒரு நாள் வருமே, அப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ எல்லாம் அடுத்த நாள் எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நாள் சொல்ல முடியாத இடத்துக்கு போக போகிறோமே, அதுக்கு என்ன ரிசர்வேஷன் தெரியல. திருமூலர் சொல்கிறார், இல்லை, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எதுக்கு? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இந்த ஞான ரகசியங்களையெல்லாம் நான் குரு பரம்பரையாக கேட்ட எல்லா விஷயங்களையும் 9 தந்திரங்களில் எளிமையான தமிழில் கலி விருத்தத்தில் எளியவர்கள் கூட புரிந்து கொள்கிற முறையில் சொல்வதற்காகத்தான் இறைவன் என்னை இங்கே அனுப்பினான். அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். எனவே தான் பெரியவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் முழுமையாக மனித பிறப்பு எடுத்துட்டீங்க, மனிதராக வாழ வேண்டும். அந்த மனிதராக வாழவில்லை என்றால் பின்னால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, நினைக்க தனக்குன்னு ஒரு தமிழில் சின்ன பழமொழி மாதிரி ப்ராவர்பு மாதிரி இருக்குது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான், இல்லைன்னா விழுந்து போவீர்கள். ஏன்னா நினைப்பு தான் புழப்ப கிடக்குன்னு தமிழ் ஒரு பழமொழி இருக்குது. தாய்மானு சொல்கிற மாதிரி, எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததெல்லாம் போதும் எந்தாய் பராபரமே. எனவே மனிதர்களை பார்த்து சொல்கிறார், பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது. நல்ல பிறவி கிடச்சிடுச்சு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பிறவி எதனால் வந்தது? முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார். இப்போ நிறைய பேருக்கு சரியான வாழ்க்கை அமையலைன்னா திருமூலர் கருத்து ஏன் கருத்து இல்லை, சரியாக தவம் பண்ணலன்னு. தவமும் தவமுடையாருக்கே ஆகும். பல பேருக்கு அது கிடைக்கலன்னா அவங்க முயற்சி பண்ணலை. நீங்கள் நல்லவராக இருப்பதும் வல்லவராக இருப்பதும் உயர்வதும் பல நன்மைகளை பெறுவதும் சிறந்து ஓங்குவதும் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஏனென்றால் முயற்சியும் பயிற்சியும் இல்லாமல் எதையும் பெற முடியாது. திருமூலர் சொல்கிறார், நான் முன்னை நன்றாக முயல் தவம் செய்ததனால் என்னை நன்றாக இறைவன் படைத்தான். எதுக்கு படைத்தார்? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இந்த நூலில் தான் இந்த நூலை பற்றி இவ்வளவு செய்திகளை பாயிரத்தில் ஏன் செய்தேன், எதுக்காக செய்தேன், என்ன சொல்லியிருக்கிறேன், எந்த மரபில் வந்தேன், எந்த பரம்பரையில் வந்தேன் என்ற எல்லா செய்திகளையும் தொகுத்து இந்த பாயிரம் தருகிறது. திருமந்திரத்தை சிந்தித்தோம். திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லைகான். மரணமில்லா பெருவாழ்வை பெறுவோம். வணக்கம்.